ஃப்ரெண்டோட இரும்பு கடைக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடச்சிச்சு. இந்த ஸ்பீக்கரில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா சார்ஜிங் போட்டு தான் டேமேஜாக இருந்துச்சு. அது என்னன்னே தெரில, எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கருமே சார்ஜிங் போட்டை தான் எல்லாருமே டேமேஜ் பண்ணிவிட்டு கீழே போட்டுறாங்க. ஆனால் மற்றபடி எந்த விதமான டேமேஜும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. சரி, இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி கலெக்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்படி தான் எடுக்கணும், அதுக்குள்ளே தான் ஸ்க்ரூ இருக்கும். இதை லைட்டாக எம்பி விட்டிங்கன்னா மேலே இந்த நெட்டு மட்டும் வந்துடும். இது அந்த உள்ள ஸ்பீக்கரோட அந்த பேப்பர் இதுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பேப்பர் கிழிஞ்சிச்சுன்னா நமக்கு நல்லா சவுண்டே வராது, பரபரன்னு சவுண்டே இருக்கும். அதுக்காக இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த இதை உள்ளே தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதனால் நான் தனியாக வச்சு கழட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டலை எப்படி கழட்டினேன்னா. அதான் அதை எம்பி விட்டிங்கன்னா வந்துடும். அதை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்க்ரூ போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, எதுவுமே டேமேஜ் எதுவுமே இல்லை, நெட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா தூசியாக பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நாள் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இதில் சார்ஜிங் போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சார்ஜிங் போர்ட்டுமே உள்ளே தான் கிடக்கும்னு நினைக்கிறேன். புதுசு வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை, உள்ளே தான் இருக்கும். கழட்டிட்டு பார்க்கலாம். நம்ம நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த ஸ்க்ரூவுக்கு எட்டலை, அதனால் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் லென்த்தாக இருக்க மாதிரி எடுத்து அதிலிருந்து தான் கழட்ட முடிஞ்சிச்சு. ஸ்பீக்கர்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அதில் எந்த டேமேஜுமே இல்லை. ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளுக்குள்ளேயுமே எந்த இதுவுமே டேமேஜே இல்லை, தூசி மட்டும்தான் இருந்துச்சு, கலாண்டு கிடந்தது இது மாதிரிலாம் கிடையாது. உள்ளே அந்த சார்ஜிங் போர்ட் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா வாங்கிட்டு வந்து தான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். சார்ஜிங் போட்டிருந்த இடத்துல எதுவுமே இல்லை, கலண்டு வந்துருச்சு. அது என்னென்னு தெரியல, எல்லாருமே அது சார்ஜ் ஏறலைன்னா உள்ளே குத்தி அது உள்ளே தள்ளிடுறாங்க. உள்ளே தான் இருக்குது சார்ஜிங் போர்ட்டு. ட்விஸ்டரை வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அங்கே தான் இருக்குது, எந்த விதமான இதுவுமே இல்லை. அவங்க ப்ரெஸ் பண்ணி அழுத்தி இது பண்ணியிருக்காங்க, பண்ணுறதுனால அப்படியே உள்ளே பிஞ்சு அப்படியே உள்ளே போயிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு எதுவும் முயற்சி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளேருந்து எடுத்துருப்பாங்க, எதுவும் ட்ரை பண்ணாதனால அது அப்படியே உள்ளே கிடக்கு. நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு கண்டிஷன் செக் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. பின்னு வாங்க வேண்டியதில்லை, இதையே சரி பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிஞ்சு இருக்குது. இது சார்ஜிங் போர்ட்டில் மேக்ஸிமம் என்ன பிரச்சனை வரும்னா, அந்த பின்னை சால்ட்ரிங் பண்ணது நாலளவில் அது டேமேஜ் ஆகிரும். அந்த இதை நம்ம ப்ளக் பண்ணுறப்ப அந்த சப்போர்ட்டிங் கொடுத்துருக்க சால்ட்ரிங் பிஞ்சிருச்சுன்னா பவருக்கு போகிற சால்ட்ரிங் ஈஸியாக கட் ஆகிரும். இதுலேயே அதே மாதிரி தான் ஆயிருக்கு. நம்ம ஸ்பீக்கர் இதெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம், அந்த கேபினட் தனியாக எடுத்துக்கலாம். பின்னெல்லாம் எந்த டேமேஜ் இல்லை, நல்லா தான் இருக்குது. மேலே ப்ரெஸ் பண்ணுற பட்டனை இது எப்படி தான் பழசுக்கு போட்டாங்கன்னு தெரியல. பழைய இரும்பில் பார்த்தா காஸ்ட்லியாக தெரியுது, எப்படினாலும் 800 1000 வரைக்குமே இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு அதை என்னென்னு சரி பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாமே டஸ்ட்டு மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது இந்த அளவில் இருந்ததுனால பெயிண்டிங்கு எதுவுமே பண்ணலை. இதை அப்படியே நம்ம பெயிண்டிங் பண்ணாமலே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதை சால்ட்ரிங் வச்சு அதை கனெக்டர் எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருந்துச்சு. சும்மா லேசாக டஸ்ட்டை க்ளீன் பண்ணோன்னே போயிடுச்சு. ரொம்ப தின்னர் போட்டு க்ளீன் பண்ணோம், சோப் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, ஈஸியாகவே க்ளீன் ஆயிடுச்சு. ஸ்பீக்கரை ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் அழுத்தி இது பண்ணோன்னா பேப்பர் கிழிஞ்சிடும். இந்த பின்னு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, அது லேசாக தான் இருந்துச்சு. அதை நம்ம கட்டரை வச்சு லேசாக டைட் பண்ணிக்கிட்டோன்னா
பின்னை வந்து கரெக்டாக லாக் பண்ணி பிடிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ அந்த லாக்கில் இது பண்ணிட்டோன்னா பின்னை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பின்னு எதுவுமே டேமேஜ் ஆகலை, ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அதிலேருந்து வர்ற இது வந்து அந்த ட்ராக்கை பிரிச்சுட்டு வர்றதோ அது மாதிரியோ எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். போர்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வந்து அது போர்டை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கான அந்த டஸ்ட் இல்லை. அந்த நம்ம ஆடியோ ஜாக்குள்ளேயும் யூஎஸ்பி போர்ட்லேயும் வந்து லைட்டாக ஐபி அடிச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரெஸ்ஸு போய் க்ளீன் ஆகாது. ஐபி அடிச்சிட்டோன்னா அது அந்த இதுலேருந்து வெளியே வந்துடும். இப்போ அந்த போர்ட்டை சால்ட்ரிங் பண்ணுவோம். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கரு எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். ஏன்னா இது வேறு டிஸ்டர்பாக இருக்கும் இடையில. ஸ்பீக்கருக்கு எல்லாத்துக்குமே நல்லா தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க கனெக்டரு. பேட்டரியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இப்படி பிஞ்சாக திரும்ப அதிலே எடுத்து மாட்டிக்கலாம். இது டைட்டாக பிடிச்சிருக்கு, அதனால் வேறு ஒன்றும் இல்லை. இந்த அப்படியே நம்ம கனெக்டரில் மாட்டிக்கலாம். சப்போஸ் திருப்பி மாட்டிட்டோன்னா நம்ம பேட்டரி கனெக்டர் மாட்டுறப்போ பொலாரிட்டி மாறிடும், போர்டு டேமேஜ் ஆகிடும். அதனால் எப்படி எடுத்தீங்களோ அப்படியே மாட்டிடுங்க. இந்த போர்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து சால்ட்ரிங் வச்சு அந்த கனெக்டரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைன்யூட்டாக பண்ணணும், இல்லைன்னா அந்த இது ட்ராக் ஒன்று ஒட்டிக்கிடும். எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்டே இதை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறது ஓரளவுக்கு தான் காமிச்சிருக்க முடியும். அப்புறம் முக்கியமானது எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இது பண்ணாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை சால்ட்ரிங் அப்ளை பண்ணுறப்பையும் கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு தின்னர் எதாவது யூஸ் பண்ணி கூல் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக சால்ட்ரிங் ட்ரைனிங் இல்லைன்னா இதை நீங்கள் கடையில் கொடுத்து பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா சின்ன வேலையாக இருக்கும், நம்ம பக்கத்தில் ஏதாவது ஷார்ட் பண்ணிவிட்டு அதை தெரியாமல் பவர் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் போர்டுமே டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பராக தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா கடைக்கு கொண்டு போயிருங்க. இப்போ வந்து இதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த இதில் இருக்க பழைய லெட்டை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி அதை லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு அடுத்து அங்கே வைக்கிறப்ப அந்த போர்டில் வந்து நமக்கு புதுசாக லெட்டு அப்ளை ஆகும். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் புதுசாக சால்ட்ரிங் பண்ண அந்த ஒரு இது இருக்கும். பழசுலேயே வச்சோம் அப்படின்னா கரெக்டான ஃபிக்ஸிங் இருக்காது, அதனால் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். பழைய லெட்டு கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதனால் வந்து நம்ம அதை டீசால்ட்ரு பண்ணி அந்த லெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அங்கே தேவையில்லாத அந்த இது லெட்டெல்லாம் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சால்ட்ரிங் அந்த சார்ஜர் பின்னை வந்து அந்த ஹோலில் வந்து ஈஸியாக வந்து சொருகிட்டோன்னா நமக்கு அடுத்து வந்து டைட்டாக அழுத்தி மாட்டினோம் அப்படின்னாலும் நமக்கு பின்னு டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த இதை வந்து எடுத்துருக்கு. இப்போ இதை நான் கேமரா ஹேண்டில் பண்ணிவிட்டே உங்களுக்கு காட்ட முடியல, அதனால தான் வந்து நான் தனியாக வச்சு பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்திருக்கேன். நான் இது மாதிரி பண்ணிவிட்டு ஐபிஏ இல்லைன்னா தின்னர் வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்க பின்னில் ஏதாவது டச் ஆகிடுச்சுனாலும் நமக்கு வந்து அது தெரியும். இல்லைன்னா நம்ம அப்படியே ஆன் பண்ணோன்னா பக்கத்தில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரியாது. அப்போ வந்து நமக்கு போர்டு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நான் பவர் கொடுக்குறேன் பாருங்கள், சார்ஜர் வந்து கரெக்டாக இருக்குது, பின்னு வந்து கரெக்டாக போகுது, வோல்டேஜ் உள்ளே போகுது, பின்னு வழியாக இண்டிகேட்டர் வந்து எரியுது. இப்போ சார்ஜர் பின்னை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம
ஓகே பேட்டரியை கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த சைடில் வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் இது கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன பின்னு மாதிரி. அதை நான் கீழே சால்ட்ரிங் பண்ணிட்டேன். கொஞ்சம் சைட்லேயும் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பின் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தினாலும் கொஞ்சம் தாங்கும். அதனால் இந்த இதை நம்ம பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டோடு வர்றப்போ வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம செகண்டு ஒர்க் பண்ணுறப்ப இந்த இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து திரும்ப இந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். அதனால் இப்போ நான் இந்த சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நான் இது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா அவனுக்குள்ளே தான் அந்த கனெக்டரோட பிளாஸ்டிக் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட்டை எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்க அப்படின்னா அது உள்ளே மெல்ட் ஆயிரும். நீங்கள் சார்ஜ் போடுறப்போ வந்து அந்த கனெக்டர் வந்து கரெக்டாக போய் சேராது. அதனால் இந்த இடத்துல பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்ப நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது, போதும். இப்போ சார்ஜரை மாட்டி பார்க்கலாம். ஓகே, சார்ஜிங்க்கு இருக்குது. இப்போ இது ஏன் இப்படி லைட் எரியுது அப்படின்னா பேட்ரி கனெக்ட் பண்ணலை. அதனால் வந்து நமக்கு கலரு டிஃப்ரெண்ட்டாக எரியுது. சார்ஜிங் ஃபுல்லு எல்லாமே சேர்ந்து எரியுது. நம்ம இதை வந்து இப்படியே வெளியே வச்சே நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து மாட்டுவோம். இது ஸ்பீக்கர் லைன், அந்த ஒயிட்டாக இருக்கிற ரெண்டுமே ஸ்பீக்கர் லைனு. அந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் நமக்கு பேட்டரியோட கனெக்டரு. இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கழட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இல்லைன்னா எதில் எது மாட்டுறதுன்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா அந்த பேட்டரியோடதை நீங்கள் அங்கே ஸ்பீக்கர் லைனில் மாட்டினீங்கனாலும் கனெக்டர் செட் ஆகும். கலர் வச்சு மட்டும்தான் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அதை மார்க் பண்ணிடுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரியில் சார்ஜ் இல்லை ஆல்ரெடி, ரொம்ப நாள் பழசுங்கிறதுனால. இப்போ ரெட் லைட் எரியுது. ஸோ வந்து பேட்டரியில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சார்ஜ் இறக்கும். ஓகே, நான் சார்ஜ் கொஞ்சம் நேரம் போட்டேன். ரொம்ப நேரம் போடல, கொஞ்சம் நேரம் தான் போட்டேன். ஒரு 5 நிமிஷம் போட்டிருக்கேன். ஆன் பண்ணி பார்க்கலாம் பவர் பட்டனை. ஆன் பண்ணியாச்சு. பவர் ஃபுல்லாக வருது, பேட்டரி சார்ஜ் ஏறி இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டு. இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணியாச்சு. நான் அது ஏன் காட்டலைன்னா அந்த சாங் ப்ளே ஆச்சு. ஸோ சாங் ப்ளே ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது வந்துடுற சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அதை காட்டலை நான். ஆனால் சாங் வந்து கரெக்டாக ப்ளே ஆச்சு. எதுவும் போர்டில் வந்து எதுவும் ஹீட் ஏறுதான்னு லைட்டாக செக் பண்ணிக்கிட்டேன். வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறது வந்து பெரிய இது கிடையாது. நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி திரும்ப வச்சிட வேண்டியதான். அதை கொஞ்சம் நீங்களே கலட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். இப்படி தான் கலட்டணும், இதே மாதிரி தான் வைக்கணும் அப்படிங்கிறது. வேறு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்படியே உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி விட்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த போர்டை கொஞ்சம் திருப்பி வச்சுட்டேன். ஸோ வந்து திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணுற பொருள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கே கொடுத்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது இந்த பொருளை வந்து சரி பண்ணி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுவேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னா இல்லை மெயிலில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவைலபிள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் எனக்கு அமௌண்ட்லாம் எதுவும் தர வேணாம், கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன். இல்லை நேரில் வந்து வாங்குறதுனாலும் அது உங்களோட இஷ்டம். என்கிட்ட இது வந்து நிறையா இருக்கும். நம்ம ஸ்க்ராப்லேருந்து எடுக்கிறதுனால நமக்கு தேவைக்கு மீறி ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வேறு யாராவது கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று தான் இருக்குது இல்லையா, அதனால் யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இது அவைலபிள் இருக்கா இல்லையாங்கிறத நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு உங்களுக்கு வந்து
அந்த பொருள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து நீங்கள் உள்ள அவைலபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஓகே. போர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சார்ஜரை மாட்டுறேன். ஓகே, சார்ஜ் ஏறுது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி சாங் ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். Online. Welcome to our music world. டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. Ready to ப்ளூடூத் pair. கனெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருந்தனால கனெக்டில் தான் இருக்குது. கனெக்ட் ஆகிடுச்சு. மியூசிக் ப்ளே பண்ணலாம். ப்ளே ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.